ஒரு புதிய ஆய்வு டைனோசர்களுக்கும் நவீன பறவைகளுக்கும் இடையிலான பரிணாம தொடர்புகள் பற்றிய தெளிவான தகவலை வழங்குகிறது. பறவைகள் டைனோசர்களின் நேரடி வழித்தோன்றல்கள் என்ற கருதுகோள் பல தசாப்தங்களாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆய்வுகள், புதைப்படிவ பதிவுகள் மற்றும் மரபணு பகுப்பாய்வுகள் மூலம் இந்த கருத்தை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த ஆய்வு டைனோசர்களிலிருந்து பறவைகளுக்கான பரிணாம பாதைகளில் புதிய தெளிவை கொடுத்துள்ளது. ஆராய்ச்சியானது புதைப்படிவ பதிவுகளின் விரிவான பகுப்பாய்வு மற்றும் ஒப்பீட்டு மரபணு பகுப்பாய்வில் கவனம் செலுத்தியது. இந்த ஆய்வு பறவைகள் அல்லாத டைனோசர்கள் மற்றும் ஆரம்பகால பறவை இனங்களின் எலும்புக்கூடு கட்டமைப்புகளை விரிவாக ஆய்வு செய்தது. குறிப்பிட்ட தெரோபாட்களின் முன்னங்கால்கள் மற்றும் இடுப்பு பட்டைகளில் பறவை விமானத்திற்கு முந்தைய மாற்றங்கள் அடையாளம் காணப்பட்டன. ஃபர்குலா நியூமேட்டிக் எலும்புகள் மற்றும் பைகோஸ்டைல் போன்ற முக்கிய அம்சங்கள் பறத்தல் மற்றும் சுவாச செயல்திறனில் அவற்றின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன. டைனோசர் படிமங்களில் காணப்படும் இறகு பதிவுகள் இறகு வளர்ச்சியின் ஒரு பரந்த ஸ்பெக்ட்ரத்தை வெளிப்படுத்தியுள்ளன. ஆரம்பகால டைனோசர்களில் தற்காப்புக்காக நார் போன்ற புரோட்டோஃபெதர்கள் இருந்தன. பென்னாசியஸ் இறகுகள் பறவைகள் அல்லாத டைனோசர்களில் காட்சி அல்லது காப்புக்காக முதலில் தோன்றின. சமச்சீரற்ற பறக்கும் இறகுகளின் தோற்றம் காற்றியக்கவியல் தூக்குதலுக்கு முக்கியமானது. இது சக்தியற்ற பறத்தலின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டத்தை குறிக்கிறது. பறவைகளின் தனித்துவமான மற்றும் திறமையான சுவாச அமைப்பு நீண்ட காலமாகவே சுவாரஸ்யமான தலைப்பாக உள்ளது. புதிய ஆய்வு காற்று பைகளுக்கான துளைகள் இருப்பதன் மூலம் தெரோபாட் டைனோசர்களில் ஒத்த சுவாச தழுவல்களை காட்டுகிறது. இந்த புதைப்படிவ எலும்பு அமைப்புகள் பறவை சுவாச மண்டலத்திற்கான அடிப்படையை அமைத்தன. புதைப்படிவ ஆதாரங்களுக்கு அப்பால் இந்த ஆய்வு மரபணு பகுப்பாய்வையும் உள்ளடக்கியது. வேகமான வளர்ச்சி மற்றும் வளர்சிதை மாற்ற விகிதங்களுக்கு காரணமான குறிப்பிட்ட மரபணுக்கள் டைனோசர் மூதாதையர்களில் இருந்தன. எலும்பு அடர்த்தி ஒழுங்குமுறையில் ஈடுபட்டுள்ள மரபணுக்களின் கொத்து டைனோசர்களிலிருந்து நவீன பறவைகளுக்கு ஒரு தெளிவான வம்சாவளியை காட்டுகிறது. இந்த புதிய ஆய்வு டைனோசர்களுக்கும் நவீன பறவைகளுக்கும் இடையிலான சிக்கலான பரிணாம தொடர்புகளை புரிந்துகொள்வதில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கிறது. புதைப்படிவ ஆதாரங்களை மேம்பட்ட பகுப்பாய்வு நுட்பங்களுடன் இணைப்பதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் பறவைகளின் பரிணாம வளர்ச்சிக்கு எவ்வாறு வழிவகுத்தன என்பதை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்துள்ளனர். இந்த தொடர்ச்சியான ஆராய்ச்சி பூமியில் உள்ள வாழ்க்கையின் மாற்றங்களின் குறிப்பிடத்தக்க கதையை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறது. வணக்கம், வாங்க நாம இன்னைக்கு ஒரு செம்ம டைம் டிராவல் பண்ணலாம். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி போய் நம்ம கண்ணு முன்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிக்க போறோம். எது பத்தின்னு கேக்குறீங்களா? டைனோசோர்களுக்கும் நம்ம டெய்லி பாக்குற பறவைகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான உறவை பத்தி தான். உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற பறவை ஒரு டைனோசரா? என்னது, கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஜன்னலுக்கு வெளியே நீங்க பாக்குற ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஒரு காலத்துல இந்த பூமியே நடுங்க வச்ச ஒரு பிரம்மாண்டமான உயிரினத்தோட நேரடி வாரிசா இருக்க முடியுமா? சரி, வாங்க இந்த மர்மத்தோட முடிச்சு அவிழ்க்கிறதுக்கு ஆதாரங்களை தேடி ஒரு பயணம் போலாம். எந்த ஒரு மர்மத்தை அவிழ்க்கணும்னாலும் நமக்கு முதல்ல தேவை ஆதாரங்கள், இல்லையா? நம்ம முதல் ஆதாரம் பல லட்சம் வருஷமா பாறைகளுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. இப்போ நாம ஒரு துப்பறிவாளர் மாதிரி அந்த பழங்கால உயிரினங்களோட எலும்புக்கூடுகள்ல மறைஞ்சிருக்கிற தடயங்களை ஃபாலோ பண்ண போறோம். நம்ம ஆதாரம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம சிக்கன் சாப்பிடும்போது பாக்குறோமே, அந்த விஷ் போன் தான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டைனோசர்களோட மூதாதையர்கள் கிட்டையும் இதே மாதிரி ஒரு வலுவான விஷ் போன் இருந்துச்சு. இன்னைக்கு பறவைகள் கிட்டையும் அதே எலும்பு இருக்கு. ஆனா பறக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அது ரொம்ப பிளெக்சிபிளா மாறி இருக்கு. இதுதான் இந்த ரெண்டு உயிரினத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நேரடி உடல் ரீதியான இணைப்பு. இந்த பரிணாம பயணத்தை இங்க நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம். டைனோசர்கள் கிட்ட இருந்த காத்து நிரப்பப்பட்ட, அதாவது ரொம்ப லேசான எலும்புகள் பறவைகளை இன்னும் அதிகமா இருக்கு. அப்போதான் அதில் பறக்க முடியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டைனோசரோட அந்த 3 தனித்தனி விரல்கள் காலம் போக போக ஒன்னா சேர்ந்து இறக்கைகளுக்கு தேவையான ஒரு வலுவான அமைப்பா மாறினதை இந்த டேபிள் ரொம்ப அழகா காட்டுது. ஓகே, எலும்புகளை வச்சு ஒரு கனெக்ஷன் பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்த முக்கியமான ஆதாரத்துக்கு போலாம். அது என்ன தெரியுமா? இறகுகள். இறகுகள்னு சொன்னாலே நமக்கு பறவைகள் தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதோட கதை நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது, சுவாரஸ்யமானது. இத கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இறகுகள் முதல்ல பறக்கிறதுக்காக உருவாகவே இல்ல. உண்மை என்னன்னா, பறவைகள் வர்றதுக்கு பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே டைனோசர்கள் உடம்புல இறகுகள் இருந்துச்சு. ஆனா அது முற்றிலும் வேற சில காரணங்களுக்காக பயன்பட்டுச்சு. இறகுகளோட கதை ஒரு படிப்படியான உருமாற்றம். முதல்ல உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்காக
முடி மாதிரி ரொம்ப சிம்பிளான இழைகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தங்கள அழகா காட்டிக்கிறதுக்காக கொஞ்சம் சிக்கலான அமைப்புகளா மாறுச்சு. கடைசியா பறக்கத் தேவையான அந்த ஏரோடைனாமிக் லிஃப்ட உருவாக்குறதுக்காக சமச்சீரற்ற பறக்கும் இறகுகள உருமாறுச்சு. என்ன ஒரு பிரமாதமான மாற்றம் பாருங்க. இந்த கனெக்ஷன் வெறும் எலும்பு இறகோட முடியல. அட, அவங்க சுவாசிக்கிற விதம் கூட ஒண்ணுதாங்க. தெரோபோட் டைனோசர்களுக்கும் சரி, நவீன பறவைகளுக்கும் சரி, 2 பேரோட சுவாச அமைப்பும் பயங்கர எஃபிஷியன்ட். காத்த ஒரே திசையில நுரையீரலுக்குள்ள அனுப்புற அந்த அமைப்பு தான் பறவைகள் தொடர்ந்து பறக்க தேவையான எனர்ஜிய கொடுக்குது. புதைப்படிவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையான உறுதியான ஆதாரம் அந்த பறவைகளோட மரபணு குறியீட்டுல, அதாவது அதோட ஜீன்ஸ்லயே எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு பறவைகள் கிட்ட இருக்கிற அந்த வேகமான வளர்ச்சி, அதிக மெட்டபாலிசம், லேசான எலும்புகள், இது எல்லாத்துக்கான ஜீன்ஸ அதோட டைனோசர் மூதாதையர்கள் கிட்ட இருந்து வந்ததுதான். ஆக அந்த தொடர்பு அவங்களோட டிஎன்ஏலயே இருக்கு. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த கண்டுபிடிப்புகளோட உண்மையான தாக்கம் என்ன? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இது வெறும் உயிரினங்களோட மாற்றம் பத்தின கதை மட்டும் இல்ல, இது பரிணாம வளர்ச்சியோட ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்தையே நமக்கு விளக்குது. அப்போ நாம் ஆரம்பிச்ச கேள்விக்கு வருவோம். பறவைகள் டைனோசர்கள் தானா? பதில் ஆமாம், 100% உண்மை. அவை வெறும் வாரிசுகள் இல்ல, இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற டைனோசர்கள். இந்த ஆச்சரியமான மாற்றம் எப்படி நடந்தது? இத புரிஞ்சுக்க எக்ஸாப்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தேவைக்காக உருவாகிற ஒரு அம்சம் காலப்போக்குல முற்றிலும் புதுசான ஒரு வேலைக்காக பயன்படுறதுலாம் எக்ஸாப்டேஷன். இது பரிணாம வளர்ச்சியோட ஒரு பவர்ஃபுல் டூல். இந்த இறகுகள் தான் எக்ஸாப்டேஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். பாருங்க, ஆரம்பத்துல டைனோசர்கள் கிட்ட இருந்தப்ப அதோட வேலை என்னவா இருந்துச்சு? உடம்ப சூடா வச்சுக்க, இல்லனா அழகா காட்டிக்க. ஆனா அதுவே பறவைகள் கிட்ட வரும்போது அதோட வேலையே மொத்தமா மாறிடுச்சு. பறக்கிறதுக்கு ஒரே அம்சம், ஆனா முற்றிலும் புதிய செயல்பாடு. ஆக இதுலேந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. அது லட்சக்கணக்கான வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா நடந்த எண்ணற்ற சின்ன சின்ன மாற்றங்களோட ஒரு பெரிய கதை. அடுத்த முறை நீங்க ஒரு பறவைய பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பரிணாம கதைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். பறவைகளே டைனோசர்களா இருக்கிறப்போ நம்ம கண்ணு முன்னாடி இதே மாதிரி வேற என்னெல்லாம் பரிணாம ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கலாம்? யோசிச்சு பாருங்க.